இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஏஐ ஸ்டார்ட் அப் ஆந்த்ரோபிக் அப்படின்ற கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து $350 பில்லியன் ஆகியிருக்கு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டும் என்விடியாவும் சேர்ந்து $15 பில்லியன் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆந்த்ரோபிக்கோட வேல்யூவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சிஎன்பிசி ரிப்போர்ட் படி ஆந்த்ரோபிக்கோட வேல்யூவேஷன் வந்து செப்டம்பர் மந்த்ல $183 பில்லியன் இருந்திருக்கு. இப்போ என்விடியா அண்ட் மைக்ரோசாஃப்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் $350 பில்லியன் ஆகியிருக்கு. மைக்ரோசாஃப்ட் வந்து எதனால இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஏஐல வந்து அவங்களோட டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்காக ஆந்த்ரோபிக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்த்ரோபிக் என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து $30 பில்லியன் வர்த் ஆஃப் அசியூர் கம்ப்யூட் கெப்பாசிட்டி மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா 2023 நடந்த லாஸ் அவுட்னால அமேசான் வந்து அவங்களோட பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து $2.5 பில்லியன் வந்து கொடுக்குறாங்க. அமேசான் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட பெர்மிஷன் இல்லாமயே அவங்க வந்து பிரைம் மெம்பர்ஷிப்க்கு வந்து அவங்களை ஆட் பண்ணதாகவும் ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் பண்றதோட ப்ராசஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால இந்த லாஸ் அவுட் வந்து இருக்கு. யாரெல்லாம் இந்த ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்கன்னா யூஎஸ் கஸ்டமர்ஸ் வந்து 23 ஜூன் 2019 இருந்து 23 ஜூன் 2025 வரைக்கும் 12 மந்த் பிரைம் மெம்பர்ஷிப் பீரியடை வந்து 3 டைம்ஸ் மேல என்ரோல் பண்ணிருக்கூடாது. இதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி அமேசான் பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ரீஃபண்ட் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பைஸ் ஜெட்டோட Q2 ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்பைஸ் ஜெட்டோட லாஸ் வந்து இன்னும் அதிகமாகி இருக்கு. லாஸ்ட் இயர் Q2ல பாத்தீங்கன்னா 457.87 crores இந்த லாஸ் வந்து இந்த ஜூலை டு செப்டம்பர் குவார்டர்ல வந்து 621.89 crores இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 914.85 crores இருந்து 13.38% டிக்ரீஸ் ஆகி 792.42 crores இருக்கு. லாஸ் வந்து அதிகமானதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் காஸ்டும் கிரவுண்டட் ஏர்கிராஃப்டோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமானதால ஸ்பைஸ் ஜெட்டோட லாஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஃபாரெக்ஸ் லாஸ்ல பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 424.24 crores இருந்து 447.70 crores ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏசியன் பெயிண்ட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் Q2ல 694 crores இந்த ப்ராஃபிட் வந்து 47% இன்க்ரீஸ் ஆகி 1018 crores இருக்கு. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 8028 crores இருந்து 6% இன்க்ரீஸ் ஆகி 8531 crores இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து 4.5 rupees வந்து இன்ட்ரீம் டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா November 18. நெக்ஸ்ட் நம்ம வந்து டாடா ஸ்டீலோட Q2 ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 53,904.71 crores இருந்து 8.9% இன்க்ரீஸ் ஆகி 58,689.29 crores இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா நியர்லி 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் Q2ல வந்து 833.45 crores இருந்து இந்த இயர் ஜூலை டு செப்டம்பர் குவார்டர்ல பாத்தீங்கன்னா 3101.75 crores இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.